அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவராக கருதப்படுபவர். இவர் திருக்குருகூர், அதாவது ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படக்கூடிய ஊரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் நம்மாழ்வாரையே இறைவனாக அதாவது தன்னுடைய குருவையே இறைவனாக பாவித்து தன்னுடைய குருவின் வழி இறைவனை கண்டவர். அதனால் இவர் நம்மாழ்வாரையே இறைவனாக நினைத்து பாசுரங்கள் இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு ஏன் இந்த பெயர் காரணம் வந்ததுன்னா, சிறுவயதிலிருந்தே செவிக்கு இனிய செந்தமிழ் கவிகளை பாடி அதற்குரிய காரணங்களையும் சிறப்புற எடுத்து காட்டினதுனால தான் இவருக்கு பேரே மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவர் வேத சாஸ்திரங்களை நன்கு இளமை காலங்களில் பயின்றவர். மேலும் இந்த வேத சாஸ்திரங்களை பயிலும் சிந்தனையை யார் தூண்டியது அப்படின்னா நம்மாழ்வார் தான் தூண்டியிருக்காரு. அதனால தான் அவர் தன்னுடைய குருவின் வழியாக இறைவனை காணுகிறார் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக எப்படி இந்த பெருமாளை கண்டு கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, அயோத்தியில் தங்கியிருந்த போது ஒரு நாள் நள்ளிரவில் வெளியே வந்தபோது தெற்கே ஒரு பேரொளி காணப்பட்டதாகவும் மறுநாள் இரவிலும் அதே ஒளி அவ்வாறே தோன்றியதாகவும் உடனே தெற்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது, அதை சென்று காண வேண்டும் என்று தீர்மானித்து தெற்கு நோக்கி புறப்பட்டார் என்ற கருத்து நிலவு வருகிறது. மேலும் புளிய மரத்தின் கீழ் எழுந்தருளி இருந்த ஒளியாகிய நம்மாழ்வாரை சமாதியில் இருக்க கண்டார். முதலில் ஒரு பெரிய கல்லை கீழே போட்டு அந்த சத்தத்தினால் அவர் சமாதியை கலைத்தார். மேலும் அவர் நிலையை அறிய விரும்பி செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவினார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று விடை வந்தது. இந்த வினாவிடை இரண்டிலும் தத்துவம் புதைந்துள்ளது. சூட்சமமாயிருக்கும் ஜீவன் பிறப்பெடுத்தால் அதன் வாழ்வு எப்படி இருக்கும் என்பது கேள்வி. தன் புண்ணிய பாவங்களின் பயன்களே நுகர்வதே அதன் வாழ்க்கையாக இருக்கும் என்பது விடை. இவ்வாறு மதுரகவிகள் அங்கனமே அவரை தன் ஆசிரியராக ஏற்றுக்கொண்டுள்ளார். நம்மாழ்வாரும் இவரை அடிமை கொண்டு மூவகை தத்துவங்களின் இயல்பை மற்றும் அறிய வேண்டிய யோக இரகசிய உண்மைகளை சீடனுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரகவி ஆழ்வார் பாடிய பாசுரங்களில் கண்ணினுன் சிறு தாம்பு அப்படிங்கிற பகுதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மாழ்வாரினுடைய சிறப்புகளை, அதாவது நம்மாழ்வார் வழி இறைவனை எப்படி சென்றடைய முடியும் என்பதற்காக இந்த பதிகத்தை இயற்றியுள்ளார். 11 பாடல்கள் திருக்குருகூர் நம்பி நம்மாழ்வாரை உயர்த்தி பாடியதாகவும், அதன் 2வது பாடல் நாவினால் நவுற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று அவருடைய சிறப்புகளை எடுத்துக்காட்டியதாக இந்த பகுதி கூறுகிறது. அதே போல் இவர் எப்பொழுதுமே இந்த ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை தன்னுடைய நாவால் உச்சரித்து கொண்டே இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ஓம் என்னும் முதல் பதம், நமோ என்பது மையப்பதம், நாராயணா என்பது 3வது பதம். இதில் ஓ என்பது பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பதை சொல்கிறது. இரண்டாவது பதம் ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வதை வலியுறுத்துகிறது. 3வது பதம் பாசுரங்கள் திருமந்திரத்தின் மத்திய பதமாக எண்ணி அதை பிரபந்தத்தின் நடுவே வைத்து பாடல்கள் இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மதுரகவி ஆழ்வாரினுடைய பாசுரங்கள் குருவின் வழியே இறைவனை எப்படி காண முடியும் என்ற ஒரு சிறப்பை கூறுகிறது. இந்த 12 ஆழ்வார்களானாலும் சரி, வைணவ இலக்கியங்கள் அனைத்திலும் குருவையே இறைவனாக பாவித்து குருவின் வழியே இறைவனை கண்டமையால் வைணவ இலக்கியத்தின் தனி சிறப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதாவது மதுரகவி ஆழ்வார் வைணவ சமயத்தின் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஆழ்வாராக பார்க்கப்படுகிறார். அதற்கு காரணம் இந்த
குருவே இறைவனாக பாவித்த தன்மையே என்பது இவ்விடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. நன்றி.